தமிழ் சுடர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பிஜிடிஆர்பி சிலபஸில் அலகு 10ல் இதழ்கள் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. அது தொடர்பான காணொளிகளை தான் நாம் பதிவிட்டுட்டு வரோம். இன்றைக்கி நாம் இதழியல் கலை டாக்டர் மாப்பா குருசாமி அவர்களுடைய புத்தகத்திலிருந்து இதழ்களின் தொடக்க கால வளர்ச்சி பற்றி பார்க்க இருக்கிறோம். வாங்க காணொளிக்குள்ளே பயணிக்கலாம். இதழ்களின் தொடக்க கால வளர்ச்சி. அச்சுக்கலையும் இதழ்களும். தற்கால இதழியல் வளர்ச்சி அச்சுக்கலையை சார்ந்திருக்கிறது. அச்சகம் அமைந்த பிறகுதான் பத்திரிகைகள் வெளிவரத் தொடங்கின. இந்தியாவில் முதலில் நூல்களை அச்சிடவும் அச்சகத்தை அமைக்கவும் கிறிஸ்தவ பாதிரிமார்கள் முயற்சி செய்தார்கள். அவர்கள் அச்சிட்ட நூல்களின் துணையோடு கிறிஸ்தவ சமயத்தை பரப்ப முயன்றனர். முதலில் தூத்துக்குடி வட்டாரத்திலிருந்து இருந்த பாதிரியார்கள் 1554 லூசே தமிழ் வினாவிடை என்ற நூலை ரோமன் எழுத்து முறையில் அச்சிட்டு வெளியிட்டனர். முதல்ல தூத்துக்குடி வட்டாரத்திலிருந்து பாதிரியார்கள் 1554 லூசே தமிழ் வினாவிடை என்ற நூலை ரோமன் எழுத்து முறையில் அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் முதல் அச்சகம் கிறிஸ்தவ பாதிரியார்களால் 1556 கோவாவில் அமைக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் ஹென்ரிக் பாதிரியார் 1578 தூத்துக்குடிக்கும் திருச்செந்தூருக்கும் இடையில் இருக்கக்கூடிய புன்னை காயலில் தூத்துக்குடி மீனவர்கள் அளித்த 400 ரூபாய் உதவியில் அச்சகத்தை அமைச்சிருக்காங்க. ஹென்ரிக் பாதிரியார் 1578 தூத்துக்குடிக்கும் திருச்செந்தூருக்கும் இடையில் இருக்கக்கூடிய புன்னை காயலில் தூத்துக்குடி மீனவர்கள் கொடுத்த 400 ரூபாய் உதவியில் அச்சகத்தை அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தமிழ் நூல்களை தமிழகத்தில் அச்சிடக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. படிப்படியாக தமிழகத்தில் அச்சுக்கலை வளர ஆரம்பிச்சிருக்கு. 19ஆம் நூற்றாண்டின் மத்திய காலத்தில் சென்னையில் 10 அச்சகங்கள் இருந்ததாக சொல்லப்படுது. இதழ்களின் வளர்ச்சி பற்றி குறிப்பிடும் பொழுது பத்திரிகைகள் வாழ்வோடு இணைந்து பெரு வளர்ச்சி பெற்று திகழ்கிறது. பத்திரிகை துறை நாழிகை தோறும் வளர்ந்து வரும் அறிவியலால் ஆக்கம் பெற்று மலர்ந்து வரும் மக்களாட்சி முறையில் ஊக்கமடைந்து மக்களை ஈர்க்கும் ஆற்றல் படைத்து விளங்குகிறது பத்திரிகை துறை. பத்திரிகை படிக்காத நாளெல்லாம் பிறவாத நாளே என்னும் அளவுக்கு மக்களின் அன்றாட நடைமுறையில் பத்திரிகை இடம்பெற்று விட்டது என்று சோமலே கூறுகிறார். சோமலே என்ற அறிஞர் என்ன கூறுகிறார் என்றால், பத்திரிகை படிக்காத நாளெல்லாம் பிறவாத நாளே என்னும் அளவுக்கு மக்களின் அன்றாட நடைமுறையில் பத்திரிகைகள் இடம்பெற்று விட்டது என்று அறிஞர் சோமலே கூறுகிறார். தமிழகத்தில் இதழ்கள் தோன்றி வளர்ந்த வரலாறு இவரது கருத்தை உறுதிப்படுத்துகிறது. இந்தியாவில் வேறு பகுதிகளில் ஏற்பட்டதை போன்றே தமிழகத்திலும் இங்கிருந்த ஆங்கிலேயர்களின் தேவைக்காக ஆங்கில செய்தித்தாட்களை முதலில் வெளியிட்டனர். முதலில் சென்னையில் மெட்ராஸ் கெசட், கவர்மெண்ட் கெசட், மெட்ராஸ் கூரியர் ஆகிய 3 வார இதழ்களாக வெளிவந்தன. மெட்ராஸ் கூரியர் என்னும் இதழை ரிச்சர்ட் ஜான்சன் 1785 தொடங்கினார். அவருடைய நோக்கம் வெள்ளையர்களுக்கு வேண்டிய செய்திகளை வழங்குறது. இந்தியாவில் வேறு பகுதியில் ஏற்பட்டது மாதிரி தான் தமிழகத்திலையும் ஆங்கிலேயர்களினுடைய தேவைகளுக்காக ஆங்கில செய்தித்தாட்களை முதல்ல வெளியிட்டாங்க. அப்படி முதல்ல சென்னையில் மெட்ராஸ் கெசட், கவர்மெண்ட் கெசட், மெட்ராஸ் கூரியர் இந்த 3 வார இதழ்களாக வெளிவந்தது. ரிச்சர்ட் ஜான்சனுடைய நோக்கம் வெள்ளையர்களுக்கு வேண்டிய செய்திகளை வழங்குறது தான். ஆனால் செய்தி போக்குவரத்து வளராமையாலும் செய்திகளை காலம் தாழ்த்தியே தொடக்க கால இதழ்கள் அச்சிட்டு வெளியிட்டது. அரசினுடைய கெடுபிடிகள், சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் கடுமையாக இருந்தது. பொதுமக்கள் கிட்ட ஆங்கில அறிவும் ரொம்ப அதிகமாக அன்றைய காலகட்டத்தில் இல்லை. இத்தகைய காரணங்களால் தொடக்க கால இதழ்கள் குறுகிய காலகட்டம் தான் வாழ்ந்தது. கிறிஸ்தவ பாதிரியார்களும் இதழ்களும். தமிழகத்தில் அச்சுக்கலையை வளர்த்து பொதுமக்கள் படிக்கும் வகையில் இதழ்களை வெளியிட்டவர்கள் கிறிஸ்தவ பாதிரியார்கள். 1772 தஞ்சை மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடியில் டேனிஷ் கிறிஸ்தவ சங்கத்தினர் அச்சகத்தை அமைத்தனர். 1772 தஞ்சை மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடியில் டேனிஷ் கிறிஸ்தவ சங்கத்தினர் அச்சகத்தை அமைத்தனர். தமிழ் எழுத்துக்களை வளர்ப்பதிலும் அச்சு கோர்ப்பதிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. கிறிஸ்தவ பாதிரியார்கள் தங்களது சமயங்களை பற்றிய நூல்களையும் மத மாற்றம் பற்றிய செய்திகளையும் வெளியிட்டாங்க. கிறிஸ்தவ சமயத்தில் பல உட்பிரிவுகள் இருந்தது. ஒவ்வொரு பிரிவினரும் தனி அச்சகத்தை அமைத்து கொண்டு மத கருத்துக்களை பரப்புறதுக்கு போட்டி போட்டாங்க. தங்களுடைய மதத்தை பரப்பக்கூடிய பணிக்கு உதவும் வகையில் கல்வி கூடங்கள், மருத்துவமனைகள் எல்லாம் அமைச்சு மக்களுக்கு தொண்டு செஞ்சு வந்தாங்க. இதனால மக்கள் மத்தியில் எழுத்தறிவு வளர ஆரம்பிச்சது. தமிழ் இதழ்கள் தொடங்குவதற்கான சூழல் சென்ற நூற்றாண்டினுடைய
இதழினுடைய தொடக்கத்தில் தான் ஏற்பட்டது. முதல் இதழ்கள். தமிழில் வெளிவந்த முதல் இதழ் எது என்பது பற்றி திட்டவட்டமாக தெரியல. பொதுவாக 1831 கிறிஸ்தவ சங்கத்தினர் நடத்திய தமிழ் மேகசின் என்பது தான் தமிழில் வெளிவந்த முதல் இதழ் அப்படின்ற கருத்து நிலவுது. ஆனால் ஆமா சாமி முதல் தமிழ் இதழ் 1812ஆம் நூற்றாண்டிலேயே வெளிவந்துருச்சு. அதனுடைய பெயர் மாச தின சரிதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுவாக தமிழில் வெளிவந்த முதல் இதழ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1831 கிறிஸ்தவ சங்கத்தினர் நடத்திய தமிழ் மேகசின் அப்படின்றது தான் தமிழில் வெளிவந்த முதல் இதழ் அப்படின்ற கருத்து இருக்குது. ஆனால் ஆமா சாமி முதல் தமிழ் இதழ் 1812ஆம் நூற்றாண்டிலேயே வெளிவந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதனுடைய பெயர் மாச தின சரிதை என்பது அதனுடைய பெயர். 1856 பெர்சிவல் பாதிரியார் சென்னையில் தொடங்கி நடத்திய தினவர்த்தமானி தமிழில் வெளிவந்த முதல் வார இதழ். தமிழில் வெளிவந்த முதல் வார இதழ் எது அப்படின்னா தினவர்த்தமானி பெர்சிவல் பாதிரியாரால் சென்னையில் 1856 தொடங்கி நடத்தப்பட்டது. இந்த இதழில் செய்திகள் மட்டும் இல்லாமல் கலை, இலக்கியம், அறிவியல் இது பற்றிய கருத்துகளும் இடம்பெற்றிருக்கு. தமிழ் இதழியல் வளர்ச்சியில் இந்த தினவர்த்தமானிய ஒரு மைல்கல் அப்படின்னே சொல்லலாம். தமிழ் இதழியல் வளர்ச்சியில் தினவர்த்தமானிய ஒரு மைல்கல் அப்படின்னே சொல்லலாம். 1870 அரசின் கல்வித்துறையின் ஆதரவில் ஜன வினோதினி அப்படின்ற தமிழ் மாத இதழை வெளியிட்டாங்க. ஆங்கிலத்தில் வெளிவந்த கட்டுரைகளை மொழிபெயர்த்து இந்த இதழில் வெளியிட்டாங்க. கல்வி வளர்ச்சி தான் இந்த இதழினுடைய தலையாய குறிக்கோளாக இருந்தது. ஜன வினோதினியுடைய தலையாய குறிக்கோள் எது அப்படின்னா கல்வி வளர்ச்சி தான் இந்த இதழினுடைய தலையாய குறிக்கோளாக இருந்தது. 1887 தமிழில் முதல் நாளிதழா லலித பிரசன்னோதயா அப்படின்ற இதழ் வெளிவந்தது. 1882 ஜி சுப்பிரமணிய ஐயரால் வார இதழா தொடங்கப்பெற்ற சுதேசமித்திரன் 1899 நாளிதழா மாறுச்சு. தமிழ் மேகசின் அப்படின்றது தான் தமிழில் வெளிவந்த முதல் இதழ். 1831 கிறிஸ்தவ சங்கத்தினர் நடத்திய இதழ் தான் தமிழ் மேகசின். ஆனால் ஆமாசாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா முதல் தமிழ் இதழ் 1812ஆம் நூற்றாண்டிலேயே வெளிவந்துருச்சு அப்படின்னும் அதனுடைய பெயர் மாச தின சரிதை அப்படின்னும் சொல்கிறாரு. 1856 பெர்சிவல் பாதிரியார் சென்னையில் தொடங்கி நடத்திய தினவர்த்தமானி இந்த இதழ் தான் தமிழில் வெளிவந்த முதல் வார இதழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதழியல் வளர்ச்சியில் இதனை ஒரு மைல்கல் அப்படின்னே நாம் எடுத்துக்கலாம். 1870 அரசின் கல்வித்துறை ஆதரவில் வெளிவந்த இதழ் தான் ஜன வினோதினி. இந்த இதழினுடைய முக்கிய நோக்கம் எதுவாக இருந்தது அப்படின்னா கல்வி வளர்ச்சி தான் இந்த இதழினுடைய தலையாய குறிக்கோளாக இருந்தது. 1887 தமிழில் வந்த நாளிதழா லலித பிரசன்னோதயா இந்த இதழ் முதல்ல தமிழில் வந்த நாளிதழாக கருதப்படுது. 1882 ஜி சுப்பிரமணிய ஐயரால் வார இதழாக தொடங்கப்பட்ட சுதேசமித்திரன் 1899 நாளிதழாக மாறுச்சு. 1870 தற்சிந்தனையாளர் சங்கத்தினர் ஃப்ரீ திங்கர்ஸ் அசோசியேஷன் ஃப்ரீ திங்கர் அப்படின்ற ஆங்கில இதழை நடத்தினாங்க. இந்த காலகட்டத்தில் வெளிவந்த இதழ்களில் த ஸ்பெக்டேட்டர் 1836 தொடங்கப்பட்டிருக்கு. மெட்ராஸ் டைம்ஸ் 1860 தொடங்கப்பட்டிருக்கு. மெட்ராஸ் மெயில் 1868 இதெல்லாம் குறிப்பிடத்தக்கது. 1870 தற்சிந்தனையாளர் சங்கத்தினர் ஃப்ரீ திங்கர்ஸ் அசோசியேஷன் அதாவது ஃப்ரீ திங்கர் அப்படின்ற ஆங்கில இதழை நடத்தியிருக்காங்க. இதே காலகட்டத்தில் வெளிவந்த இதழ்களில் த ஸ்பெக்டேட்டர், மெட்ராஸ் டைம்ஸ், மெட்ராஸ் மெயில் இந்த இதழ்கள்லாம் குறிப்பிடத்தக்கது. சென்னையில் இந்தியர்கள் நடத்திய இதழ்கள் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வெளிவந்தது. லக்ஷ்மி நரசு செட்டியார் தொடங்கிய கிரசன்ட், ராஜா சர் மாதவராவ் நடத்திய நேட்டிவ் பப்ளிக் ஒப்பீனியன், ராமச்சந்திர ஐயர் தோற்றுவித்த மெட்ராசி, பரமேஸ்வரம் பிள்ளை பொறுப்பேற்றிருந்த மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் இந்த இதழ்கள் இந்தியர்களுடைய கருத்துக்களை ஒழிக்க ஆரம்பிச்சுது. 1896 காந்தியடிகள் சென்னை வந்தப்போ அவரை வரவேற்று அவருடைய தொண்டுகளை சிறப்பித்து எழுதிய பெருமை பரமேஸ்வரம் பிள்ளையையும் அவருடைய இதழையும் தான் சாரும். எந்த இதழில் காந்தியடிகளுடைய தொண்டு சிறப்பு பற்றி எழுதியிருந்தார் அப்படின்னா மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற இதழில் பரமேஸ்வரன் பிள்ளை எழுதியிருந்தார். சென்னையில் இந்தியர்கள் நடத்திய இதழ்கள் 19ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில் வெளிவந்தது. லக்ஷ்மி நரசு செட்டியார் தொடங்கிய கிரசன்ட், ராஜா சார் மாதவராவ் நடத்திய நேட்டிவ் பப்ளிக் ஒப்பீனியன், ராமச்சந்திர ஐயர்
தோற்றுவித்த மெட்ராசி, பரமேஸ்வரம் பிள்ளை பொறுப்பேற்றிருந்த மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், இந்த இதழ்கள்லாம் இந்தியர்களுடைய கருத்துக்களை ஒலிக்க ஆரம்பிச்சுது. 1896 காந்தியடிகள் சென்னை வந்தப்போ அவரை வரவேற்று அவருடைய தொண்டுகளை சிறப்பித்து எழுதிய பெருமை பரமேஸ்வரம் பிள்ளையும் அவருடைய இதழையும் தான் சாரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக இதழியல் வளர்ச்சியில் தனியிடம் பெறக்கூடிய இதழ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து இதழ். இந்த இதழை சுதேசமித்திரனை தொடங்கிய சுப்பிரமணிய ஐயர் தான் ஹிந்து இதழை தொடங்கினார். அவருக்கு தோளோடு தோள் நின்று துணை செய்தவர் யார் அப்படின்னா வீரராகவாச்சாரியார். முதல்ல இந்து இதழ் வார இதழாக தான் 1878 செப்டம்பர் திங்கள் 20வது நாள் வெளிவந்தது. சுப்பிரமணிய ஐயர் ஆசிரியராக இருந்து இதழை தொடங்கி நடத்த அவருக்கு துணையா கருணாகர மேனன், சுப்பாராவ், நடராஜ ஐயர் இவங்கெல்லாம் பணியாற்றினாங்க. ஹிந்து உலக அளவில் உயர்ந்து நிற்கிறதுக்கு இதற்கு அமைந்த அடிப்படை தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1878 வார இதழாகவும் 1889 தினசரி பத்திரிகையாகவும் இந்த இதழ் வளர்ந்தது. இந்திய தேசிய நீரோட்டத்தோடு இணைந்து இந்த இதழ் வளர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. 1905 இதனுடைய சட்ட ஆலோசகராக இருந்த கஸ்தூரி ரங்க ஐயங்கார் இந்த இதழை வாங்கி நடத்த ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் இவருடைய குடும்பத்தினர் ரொம்ப சீரோடையும் சிறப்போடையும் இந்த இதழை நடத்திட்டு வராங்க. முதல்ல நம்ம நாட்டில் தொழில்நுட்பத்தில் சிறந்த நேர்படி ஒளிப்பட அச்சு முறையை பின்பற்றிய பெருமையும் ஹிந்து இதழைத்தான் சாரும். அதாவது ஃபெசிமைல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபெசிமைல் மெத்தட் அப்படின்றது இந்த ஃபேக்ஸ் எப்படி நாம் அனுப்புவோமோ அதே மாதிரி மெத்தடை பயன்படுத்தினது யார் அப்படின்னா இந்த ஹிந்து இதழ் தான். காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஹிந்து இதழ் தன்னை தொடர்ந்து புதுப்பிச்சுட்டு வர்றது தான் ஹிந்து இதழினுடைய முக்கிய வெற்றிக்கு காரணம். இன்றைக்கி இது 14,15,000 பிரதிகளுக்கு மேலே விற்பனை ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே காலகட்டத்தில் வெளிவந்த இதழ்கள் காமாட்சி நடராஜன் 1890 தொடங்கிய இந்தியன் சோஷியல் ரிஃபார்மர் இதழும், 1906 திருநெல்வேலியில் வேதமூர்த்தி முதலியார் நடத்திய சர்வஜனமித்திரன் இதழும் நினைவு கூறத்தக்கவை அப்படின்னு சொல்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் இதழ்கள் எத்தகைய வளர்ச்சி பெற்றிருந்தது அப்படின்றத அன்றைய மாநில அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1887 12 தமிழ் இதழ்கள் வெளிவந்ததையும் அது பற்றிய பின்வரக்கூடிய விவரங்களையும் அந்த அறிக்கை வழங்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்து ஜன பூசணி சென்னையிலேருந்து வெளிவந்த வார இதழ் அன்னைக்கு 200 படிகள் வரைக்கும் விற்பனை ஆயிருக்கு. வெற்றி கொடியோன் இதுவும் சென்னையிலேருந்து வெளிவந்த வார இதழ் 250 படிகள் வரைக்கும் விற்பனை ஆயிருக்கு. சுதேசாபி சென்னையிலிருந்து வெளிவந்தது வார இதழ் 480 படிகளுக்கு மேலே விற்பனையாயிருக்கு. அடுத்ததா ஜன மனோரஞ்சனி பாளையங்கோட்டையிலிருந்து வெளிவந்த வார இதழ் 220 படிகள் விற்பனையாயிருக்கு. தத்துவ விலாசினி சென்னையிலிருந்து வெளிவந்த வார இதழ் 140 படிகள் விற்பனையாயிருக்கு. அடுத்ததா திருவாங்கூர் அபிமானி நாகர்கோவிலிருந்து மாதம் மும்முறை இதழாக வெளியிடப்பட்டிருக்கு. 350 படிகள் விற்பனையாயிருக்கு. கலாநிதி கோவையிலிருந்து வாரம் இருமுறை இதழாக வந்திருக்கு. 275 படிகள் விற்பனையாகி இருக்கு. சுதேசாபிமானி சேலத்திலிருந்து வாரம் இருமுறையாக வெளிவந்த இதழ் 150 படிகள் விற்பனையாயிருக்கு. சுதேசமித்திரன் சென்னையிலிருந்து வெளிவந்தது வார இருமுறை இதழ் சுதேசமித்திரன் 1120 படிகள் விற்பனையாயிருக்கு. லலித பிரசன்னோதயா சென்னையிலிருந்து வெளிவந்த நாளிதழ் 150 படிகள் விற்பனையாயிருக்கு. பிரம்ம ஞான போதினி அப்புறம் திராவிட வர்த்தமானி இது ரெண்டுமே வாரம் இருமுறை வரக்கூடிய இதழ்கள். ரெண்டுமே பெங்களூர்லேருந்து வெளிவந்திருக்கு. பிரம்ம ஞான போதினி 110 படிகளும் திராவிட வர்த்தமானி 250 படிகளும் விற்பனையாயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்து ஜன பூசணி, வெற்றி கொடியோன், சுதேசாபிமானி இதெல்லாம் சென்னையிலேருந்து வெளிவந்த வார இதழ். பாளையங்கோட்டையிலேருந்து வெளிவந்த வார இதழ் எது அப்படின்னா ஜன மனோரஞ்சனி. அடுத்து தத்துவ விலாசினி இதுவும் சென்னையிலேருந்து வெளிவந்த வார இதழ் தான். நாகர்கோவிலேருந்து வெளிவந்தது திருவாங்கூர் அபிமானி, இது மாதம் மும்முறை இதழ். அடுத்ததாக கோவையிலேருந்து வெளிவந்த இதழ் கலாநிதி வாரம் இருமுறை வரக்கூடிய இதழ். சேலத்திலேருந்து வந்த இதழ் சுதேசாபிமானி வாரம் இருமுறை வெளிவந்த இதழ். சுதேசமித்ரன் சென்னையிலேருந்து வாரம் இருமுறையாக வெளிவந்திருக்கு. லலித பிரசன்னோதயா சென்னையிலேருந்து வெளிவந்த நாளிதழ். பிரம்ம ஞான போதினியும் திராவிட வர்த்தமானியும் வாரம் இருமுறை இதழ் பெங்களூர்லேருந்து வெளிவந்திருக்கு. இப்படி அன்றைக்கு வெளிவந்த இதழ்களில் பெரும்பாலானவை வார இதழ்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் குறைந்த அளவில் தான் பிரதிகளை வெளியிட்டு வந்தது அப்படின்னு சொல்லப்படுது.
அடுத்த காணொளியில் நாம் விடுதலை இயக்க கால தமிழ் இதழ்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.